அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். டைஃபாய்டு காய்ச்சல் பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனால் இந்த வகையான காய்ச்சல் எந்த கிருமியினால் ஏற்படுது, யார் அதிகம் பாதிக்கப்படுறாங்க, என்னெல்லாம் பரிசோதனை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. இந்த பதிவில் டைஃபாய்டு காய்ச்சல் பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. டைஃபாய்டு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் என்டெரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்படுவதற்கு முக்கியமாக 2 கிருமிகள் காரணம். ஒன்று சால்மனல்லா டைஃபி, இன்னொன்று சால்மனல்லா பேராடைஃபி. இந்த பேராடைஃபியில் 3 வகை இருக்குங்க. பேராடைஃபி ஏ, பேராடைஃபி பி, பேராடைஃபி சி. பேராடைஃபி ஏ தான் இந்தியாவில் பெரும்பாலானோருக்கு இருக்குது இந்த வகையில். மற்றபடிக்கு சால்மனல்லா டைஃபியும் இந்தியாவில் பெரும்பாலானோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இது எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும்னா 5லிருந்து 20 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துங்க. சரி, ஃபர்ஸ்ட் எப்படி இது பரவுது? இந்த சால்மனல்லா டைஃபி ஆகட்டும், இல்லை சால்மனல்லா பேராடைஃபி ஏ நிறைந்த பாக்டீரியாக்கள் நிறைந்த தண்ணீர் ஆகட்டும், இல்லை உணவுப் பொருட்களை நம்ம அப்படியே சுத்தம் செய்யாமல் இல்லை முறையாக சூடு செய்யாமல் சாப்பிடும்போது ஒரு 7லிருந்து 10 நாளுக்கு அப்புறம் கழித்து நமக்கு குடலில் போய் இது என்ன பண்ணுனாங்க, குடலில் இருக்கிற திசுக்களில் போய் ஒட்டிக்கும். அந்த இடத்துல அப்படியே இது துளையிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸில் பல வகையாக இருக்குது. இதில் நியூட்ரோஃபில்ஸ் மற்றும் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்ற வகையான வெள்ளை அணுக்களுக்குள்ளே போயிட்டு அதற்கு உள்ளேயே போயிட்டு அழியாமல் இது பெருக ஆரம்பிக்குங்க, மல்டிப்ளை ஆரம்பிக்கும். அப்படி பெருகிற காரணத்தினால அந்த குடல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகள், லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். அப்படி வீங்குற காரணத்தினால அந்த லிம்ஃப் நோட்ஸில் இருந்து இது ரத்தத்துக்குள்ளே செல்லுங்க. அப்படி ரத்தத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரத்தத்தில் பரவுற காரணத்தினால இது நம்ம நுரையீரல் பகுதியாகட்டும், அது குறிப்பாக சொல்லணும்னா கல்லீரல், அது மட்டும் இல்லாமல் மண்ணீரல், ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவோம், இந்த பகுதியிலலாம் போய் பெருக ஆரம்பிக்கும். இதற்கு ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லணும்னா பித்தப்பை தான், கேல் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல போய் இது ஒரு தடவை தங்கிருச்சு அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்டுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு மேலேயும் அப்படியே தங்கிரும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பைல் அப்படின்னு சொல்கிற பித்தத்து இது மல்டிப்ளை ஆகிறதுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த இடம். அதனால் அங்கே இது ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பித்தம் அப்படின்னு சொல்கிற இந்த பைல் ரொம்பவே ஜீரணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன்னா இந்த பித்தம் முறையாக சுரந்தாதான் நம்ம சாப்பிட்ற உணவுகளிலிருந்து கொழுப்பு அப்சார்ப் ஆகும். அந்த கொழுப்போடு சேர்த்து பல வகையான வைட்டமின்ஸ், வைட்டமின் ஏ, டி, இ, கே, இதனாலுமே பார்த்தோம்னா ஃபேட் டிபெண்டன்ட் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொழுப்பு நிறைந்த உணவுகளோடு எடுத்தால் தான் இந்த வைட்டமின்கள் நம்ம குடலிலிருந்து அப்சர்வ் ஆகி நம்ம ரத்தத்தில் கிடைக்கும். அதனால் பித்தம் ரொம்பவே முக்கியமானது ஜீரணத்துக்காக. ஸோ இந்த பித்தத்தில் இந்த வகையான பாக்டீரியா சால்மனல்லா டைஃபி ஆகட்டும், இல்லை சால்மனல்லா பேராடைஃபி ஏ ஆகட்டும் போய் அங்கேயே தங்கிருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பித்தம் நார்மலாக எங்கே போய் சுரக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டியோடினம் அப்படின்ற ஒரு சிறுகுடலினோட ஒரு பகுதியில் போய் சுரக்குங்க. அப்போ தான் நமக்கு ஜீரணம் ஏற்படும். இப்போ தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு பித்தத்தோட சேர்த்து இந்த பாக்டீரியாவும் தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்படி முறையாக இது நாங்கள் சிறுகுடல் பகுதிக்கு போகிறதுனால மறுபடியும் அந்த சிறுகுடலில் இருக்கிற திசுக்களை பாதிப்பு ஏற்படுத்துங்க. அங்கே இடத்துல போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே பல புண்களை ஏற்படுத்தும், அல்சரை ஏற்படுத்தும். இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீவர் இருக்கும். அப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படும். அங்கே அல்சர் பிரச்சனையும் ஏற்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஏற்படும். இதனால் வயிற்றுப்போக்கு பிரச்சனையோட சேர்த்து லேசாக ரத்தம் கலந்த மோஷன் கண்டினியூஸாக அவங்களுக்கு போயிட்டு இருக்குங்க. டைஃபாய்டு காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 முக்கியமான கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்குங்க. ஒன்று ஸ்டெப் லேடர் ஃபீவர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், மாத்திரை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சலே இல்லாமல் போயிடும். மறுபடியும் பார்த்தா ஈவினிங் டைமில் காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒரு கிராஃப் பண்ணி பார்த்தோம்னாங்க ஸ்டெப் லேடர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், படியில் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதான் அந்த ஸ்டெப் லேடர் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இரண்டாவது, நான் முன்னே சொல்லியிருந்தேன் இவர்களுக்கு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் பகுதியிலெல்லாம் இந்த கிருமி போய் அங்கே தங்கும் அப்படின்னு. அந்த காரணத்தினால அந்த பகுதிகளில் வீக்கம் ஏற்படுத்துங்க. ஸோ பேஷண்ட்டினுடைய வயிறு பகுதியை பார்த்தோம்னா 2 பக்கமுமே உள்ளிருந்து வெளியில் வீங்கி வந்த மாதிரி இருக்கும். இதை ஹெப்படோஸ்பிளீனோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ரோஸ் ஸ்பாட்ஸ். இந்த பாதிப்பு ஏற்பட்டு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு பார்த்தோம்னாங்க வயிறு பகுதியில் அங்கங்கே செவந்த மாதிரி இல்லை தடிச்ச மாதிரி இருக்கும். இதைத்தான் ரோஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது குறிப்பாக வயிறு பகுதியில் தான் அதிகமாக ஏற்படுங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம்னாங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு
கால் பண்ணி இப்படி சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வாரம் வந்து ஃபீவர் இருந்துச்சு, 2வது வாரம் பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கு இருந்துச்சு, அப்புறம் ஒரு 2-3 நாளாக வந்து வயிறு பகுதியில் தான் தடித்த மாதிரி இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எப்பயுமே ஒரு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வயிறு பகுதியில் தடித்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து டைஃபாய்டை வந்து கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணணுங்க. அதுவும் யங் ஏஜில், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஹோட்டலில் வந்து அடிக்கடி சாப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக டைஃபாய்டு காய்ச்சலுக்கான பரிசோதனை செய்து அதை ரூல் அவுட் பண்ணணும். டைஃபாய்டு காய்ச்சல் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து முறையாக கண்டறிந்து அதற்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா முற்றிலும் வந்து குணப்படுத்திடலாங்க. ஆனால் ஒரு சிலர் கேரியர் ஸ்டேட் போக வாய்ப்பு இருக்குது. கேரியர் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னாங்க, அவர்களுடைய ரத்தத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதியில் இந்த டைஃபாய்டினுடைய பாக்டீரியா வந்து இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கண்டினியூஸாக வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிற அந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவங்களுக்கு காய்ச்சல் இருக்காது, வயிற்றுப்போக்கு இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அவர்களுடைய ஒரு சில பகுதியில், குறிப்பாக நான் சொல்ல போனால் அந்த பித்தப்பையில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இவர்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த டைஃபாய்டு பாக்டீரியா இருக்கும். அது கண்டினியூஸாக அவங்களுடைய மோஷனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இவங்க சுத்தபத்தமாக இல்லை, இவங்க வந்து சுத்தபத்தமாக கை ஒழுகாமல் இருக்காங்க அப்படின்னா இவங்க கைகளில் இருந்து உணவு மூலியமாக இல்லை தண்ணீர் மூலியமாக மற்றவங்களுக்கு பரவறக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார், ஒருத்தர்கிட்ட இருந்து மோஷன்லாம் வந்து இப்போல்லாம் ப்ராப்பராக எல்லாருமே வந்து சுத்தபத்தமாக தானே இருக்காங்க, அது எப்படி இன்னொருத்தருக்கு பரவும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த குட்டி கதையை மட்டும் கேட்டுருங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு மாகாணத்துலங்க தொடர்ந்து பல கேசஸ் வந்து இந்த டைஃபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னாங்க, ஒரு மாதத்தில் வந்து பார்த்தா ஒரு 200-300 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் வந்து கேசஸ் இல்லாமல் இருக்குது, மறுபடியும் வந்து தொடர்ந்து கேசஸ் இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை வருஷம் வந்து தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து இந்த டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டுட்டே இருக்கு. அங்கே இருக்கிற ஹெல்த் அஃபிஷியல்ஸுக்கு என்ன காரணத்தினால இப்படி ஏற்படுது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெண்மணியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இவங்க ஒரு ஹோட்டலில் சமையல் வேலை செய்கிறாங்க. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரத்த மாதிரியை வந்து பரிசோதனை செய்கிறாங்க. இவங்க வந்து கேரியர் ஸ்டேட்டில் இருக்காங்க டைஃபாய்டு காய்ச்சலுக்கு, அதுவும் தொடர்ந்து 15 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கேரியர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சுத்தபத்தமாக இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு தொடர்ந்து இவங்க அந்த இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பரிசோதனை முறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு நான் ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க. அதில் 4 விஷயம் இருக்குது. BASU அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிளட் கல்ச்சர். அறிகுறிகள் ஆரம்பித்து முதல் வாரத்தில் வந்து நம்ம என்ன பரிசோதனை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் கல்ச்சர், ரத்த மாதிரிகளை எடுத்து அதை முறையாக கல்ச்சர் பண்ணுவாங்க. அப்போது அவங்க ரத்தத்தில் வந்து பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்ச்சரில் growth இருக்கும். இரண்டாவது ஆன்டிபாடிஸ், அக்ளூட்டினின்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம், இல்லை ஆன்டிபாடி டைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரத்தத்தில் ஆன்டிபாடிகள் இருக்கா இல்லையா, இந்த பாக்டீரியாவுக்கு எதிராக ஆன்டிபாடி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற டெஸ்ட். 3வது வாரத்தில் அறிகுறிகள் ஆரம்பித்து 3வது வாரத்தில் ஸ்டூல் கல்ச்சர், மோஷனில் வந்து அதிகமாக இது பரவ ஆரம்பிக்கும் இந்த பாக்டீரியா. அதனால் அந்த மோஷனை எடுத்து, மலத்தை எடுத்து அதை வந்து கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த மலத்தில் பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த காலனிஸ் வந்து அந்த கல்ச்சர் மீடியாவில் க்ரோ ஆகுங்க. 4வது வாரத்தில் வந்து யூரின் கல்ச்சர், யூரின்ல வந்து இது அதிக அளவு வந்து எக்ஸ்கிரீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த காரணத்தினால அறிகுறிகள் ஆரம்பித்து 4வது வாரத்தில் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் செய்து கன்ஃபார்ம் பண்ணலாங்க. வைடால் டெஸ்ட் இல்லை விடால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். WIDAL இந்த பரிசோதனையினுடைய ஸ்பெல்லிங் பார்த்தோம்னாங்க, பரவலாக காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லா மருத்துவமனையிலையும் ப்ரிலிமினரியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்க்ரீனிங் பரிசோதனை முறை தாங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னா, காய்ச்சல் ஏற்பட்டு 7லிருந்து 14 நாளுக்குள்ளே செஞ்சோம் அப்படின்னா டைஃபாய்டு இருக்கிறக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்றதை அதிகளவு வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே முக்கியமான பரிசோதனை முறைங்க. இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா ஆன்டிபாடி டைட்டர் இல்லைன்னா அக்ளூட்டினின்ஸ் அப்படின்ற வகையான பரிசோதனை முறைங்க. இதில் 2 விஷயம் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று O ஆன்டிஜன் டைட்டர், இரண்டாவது H ஆன்டிஜன் டைட்டர். இந்த O ஆன்டிஜன் அப்படின்ற டைட்டரில் பார்த்தோம்னாங்க 1:80, 1:80 பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதிக அளவு வந்து ரீசெண்டான இன்ஃபெக்ஷன், டைஃபாய்டுனால வந்த பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த H ஆன்டிஜனில் 1:160, 1க்கு 160 பங்குல வந்து டைஃபாய்டினுடைய ஆன்டிபாடி இருக்குது அப்படின்றத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.